வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஹாட் அண்ட் டேஸ்டி வெஜ் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். இங்கே இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எண்ணெய், பட்டை, லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், புதினா, கொத்தமல்லி, தக்காளி, உப்பு, அரிசி, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, எலுமிச்சைப்பழம், நெய், தண்ணீர். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். சூடாகிறதுக்கு முன்னாடி எதுவும் போடக்கூடாது. அடுத்தது பட்டையும் லவங்கம் போட்டுடலாம். ஸோ இதில் நீங்கள் பிரிஞ்சலையும் போடலாம், அது இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பட்டையும் லவங்கம் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல அரோமா, நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நம்ம அது ஃபீல் பண்ணலாம். ஸோ அடுத்தது கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது நல்லா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்த பட்டை லவங்கம் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். இது ஆக்சுவலாக இங்கே நாங்கள் ஆக்சுவலி ஃபுல்லாக போடுறோம். நீங்கள் போடுறதா இருந்தால் ஹாஃபாக கட் பண்ணி கூட போடலாம். ஸோ பச்சை மிளகாய் நீங்கள் போடுறதுனால அதுவும் ஒரு நல்ல ஸ்மெல், நல்ல டேஸ்ட், எஸ்பெஷலி அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். ஆமாம், ஃப்ரை ஆகணும். ஸோ இதில் நம்ம பட்டை லவங்கம் போட்டோம். ஸோ பட்டை லவங்கம் போடுறதுனால அது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸ்மெல் மட்டும் இல்லைங்க, பட்டை நம்மளுடைய சுகர், நம்மளுடைய பிளட்டுடைய சுகர் லெவலை லோ பண்ணும். அப்புறம் லவங்கம் நம்மளுக்கு தெரியும், நம்ம அது ஒரு கிருமி நாசினின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பாக்டீரியாவை சாகடிக்கிற அந்த ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். நல்லா இதை நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகும். ஒன்ஸ் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஆனியன் ஒரு மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்படி போட்டுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்றது அது நல்லா கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அதோடைய ஸ்மெல்லெல்லாம் போகணும். இன்கேஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஜாஸ்தியாக போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கசப்பு தன்மையை கொடுத்துரும். ஸோ நீங்கள் அது போடும்போது கொஞ்சம் அளவு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புதினா அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆனது, அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணணும். இதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம கொத்தமல்லி புதினா இது ஆட் பண்ணுறோன்னாக்கா, இந்த டிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மசாலாலாம் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளோட டைஜஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியான டைஜஷனுக்காக நம்ம இந்த கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் நம்ம ஆக்சுவலி இங்கே நம்ம தேக்ஸா வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். ஸோ குக்கரில் நீங்கள் பண்ணும்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேக்ஸாவில் நீங்கள் பண்ணும்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் 2 கிளாஸ் தண்ணீர் வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா அப்புறம் மிளகாய் தூள், கரம் மசாலா, இது 2 தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையாக இருந்தால் நம்ம தனியா மசாலா இருக்குது இல்லையா, மல்லித்தூள் சொல்லுவாங்க இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இது நீங்கள் இதை ஆட் பண்ண உடனே லைட்டாக நீங்கள் இது
கிளறி விட்டுட்டு உடனே வந்து நீங்கள் தக்காளி போட்டுடணும். ரொம்ப வந்து ஆயிலில் விட்டிங்கன்னா அது வந்து தீஞ்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இது லைட்டாக நீங்கள் அது போட்ட உடனே லைட்டாக இப்படி இது பண்ணிவிட்டு நீங்கள் உடனே தக்காளி போட்டுடலாம். ஸோ தக்காளி ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே ஆயிலில் விட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் பச்சை பட்டாணி, கேரட், அப்புறம் பீன்ஸ். இது வந்து 3மே நம்ம லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் தக்காளி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நல்லா இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நாங்கள் பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. ஸோ உப்பு போடும்போது நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் போடும்போது அதுவும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு வேளை அது இன்கேஸ் பத்தலைனாலும் நம்ம லேட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அது நல்லா கொதிக்கும். பாருங்கள், நீங்கள் அந்த ஆயிலெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆனவுடனே நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்ச இந்த அந்த வாட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிடணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் தேக்ஸாலா பண்ணும்போது 1 கப் அரிசிக்கு நீங்கள் வந்து 2 கப் தண்ணி வைக்கணும். குக்கரில் பண்ணிங்கன்னா 1 கப் அரிசிக்கு நீங்கள் வந்து 1.5 கப் தண்ணி வைக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து நீங்கள் உப்பு, காரம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது கம்மியாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ பாருங்கள், இப்போ இது கொதிச்சிச்சு. ஸோ இது கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரிசியை வந்து இதில் போட்டுடணும். ஸோ ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், இது வந்து நம்ம கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி போட்டுடக்கூடாது. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசி வந்து அதில் போட்டுடலாம். ஊற வச்ச அரிசி நம்ம போட்டுட்டோன்னே என்ன பண்ணிடணும், இது வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது வந்து வேகிறதுக்கு நம்ம அந்த டைம் கொடுத்துடணும். 5 to 10 minutes கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த அரிசி வந்து வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக எலுமிச்சை பழம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து மேலே வந்து அப்படியே அதை பிழிஞ்சு விட்டுடலாம். அப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எலுமிச்சை பழம், நெய் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நெய், எலுமிச்சை பழம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதாக சாப் பண்ணி கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து இது மேலே ஆட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டுட்டு நல்லா இதை கிளறி விட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம இது மேலே வந்து மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் சுத்தண்ணி எடுத்து இது மேலே வச்சு ஒரு தம்முக்காக 2 to 3 minutes விட்டுடணும். அப்படி விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னாக்கா நம்மளுடைய டேஸ்டியான ஹாட்டான வெஜ் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மறுபடியும் பார்க்குறோம். பாய்.